மங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னய்யா அது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் ₹1, எந்த பொருள் எடுத்தாலும் ₹1, எந்த பொருள் எடுத்தாலும் ₹1 சகாயமான விலை. எது எடுத்தாலும் ₹1? எந்த பொருள் எடுத்தாலும் ₹1 தான் சார். வாட்ச் இல்ல சார், தட்டு ₹1, ஊதல் ₹1, வாட்டு ₹1, பொம்மை ₹1. சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், எச்சி வேற கொடுங்க. நல்ல ஊதம். என்னடா அடிச்சிட்டு போற? நான் ஒண்ணும் இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். யாரு? அம்மாவை கூப்பிடா. அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன பல்ல உடைச்சிரும் ராஸ்கல். என்னது சிக்கன காமிக்கிறேன். கூப்பிடுறாங்கம்மா. எங்கம்மா? ஏன் அவரை போட்டு அடிக்கிற? நீ யார் மாதிரி கேட்கறது? முதல்ல கையை எடு. நான் யாரா இருந்தா உனக்கு என்னய்யா? ஒரு பெரிய இடத்து பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறியே, போயா. போயிலனா? போன்னா. உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. நானே அடிச்சிருப்பேன், அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஊதி இதோ பாருமா. நீ யாருமா? என்ன சட்டையை பிடிச்சி இழுத்தவன கழுத்து பிடிச்சி தள்ளினாங்க, அவங்கதான் இவங்க. என் பேரு மங்கம்மா. அப்படியா? உங்க அப்பா அம்மா? மாமா மட்டும் இருக்காரு. எனக்கும் ஒரு மாமா இருக்காரு. ரொம்ப. நீ எங்கம்மா இருக்க? அதுவும் அந்த வீட்டுல. நான் வரேன். மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா அவ ஆஸ்தியெல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவா. என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இதை நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில்ல வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மா தான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்நாதே ஜீவித சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யுக்தா விசேந்திரிய அனுஷேரேந்திரிய பிரதிஷ்டாதி. அழாதம்மா. அழாதம்மா. மங்கம்மா, இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போறேன்? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் அங்கேயும் வந்து தங்கலாம். எங்களுக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்து மனசுல வச்சுக்கிட்டு தங்கச்சியோட சடையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா, அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்களை அடிப்பேனா? அழ வேணான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சிமா, மாப்பிள்ள சொல்லபடி கேளுமா. சொல்லட்டுமா?
அழக்கூடாது. அப்போ வீட்டுக்கு போயிடலாம். மாமா நாங்க காலில் விழுந்துக்கிறோம். காலை கொஞ்சம் காட்டுங்களேன். என்னடா கழுத்துல மாலை? இதாரு அவ என் மருமக. யார கேட்டுங்க கல்யாணத்தை பண்ணீங்க? என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு நான் யார கேட்கணும்? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ, கடவுளே ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன? அப்படியா? நான் பார்க்கலையே. பாத்தீங்களா மாமா, கடவுளே ஒத்துக்கிட்டாரா? நீங்க ஒத்துக்கலன்னா எப்படி? என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரியவர் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. போயிட்டு வரேன் மாமா. யார் ராணி? ஜம்பு, அது நான் மாயாண்டி, மங்கம்மாவோட மாமா. இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல. பாபா, இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கா. விடமாட்டேன், விடமாட்டேன். வேணும்னா நீ பாரு. இந்த திக்குபாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன். சத்தியம். எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட. இந்த அம்மா இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த சாவி குத்தியும் வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குத்தாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்தை மட்டும் என் தம்பிக்கிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். ஐயோ, எனக்கு ஒரே கல்யாண அசதி, தூக்கமா வருது. எங்க கூட்டிட்டு போற? உங்க அப்பாவுடைய ரூமுக்கு. அப்பா ரூமுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ ஏன் காத்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி ராத்திரியா பார்த்தது இல்லையா? எல்லாம் உன் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா, நீ போ.